பாருங்க, அப்படியே எழுந்து போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்றார். உட்காந்து தான் ஜெபம் பண்ணு சொல்ல, அந்த ஜெபத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். இது நான் ஜெபிக்கிற நேரம். அவருடைய ஜெபத்துக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக கூட இருந்தவங்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஏன்னா இது நான் தனி அவரோடு இருக்கிற நேரம். நம்ம மற்றவங்களை அப்புறப்படுத்த வேண்டாம். நம்ம ஜெப நேரத்தில் நம்ம போன் இருக்குல்ல, அதுதானங்க நம்ம கூடவே இருக்கு. வாழ்விலும் தாழ்விலும் கூட. ஒரு நாளைக்கு நம்ம கை அதிகமா யாரை தொடுதுன்னா போனை தான். ஆமாவா இல்லையா? நம்ம கை பைபிளை தொட்டது அதிகமா, போனை தொட்டது அதிகமா? ஏன் சில நாங்க பைபிளே எங்க தான் வச்சிருக்கோம்? பைபிள் போன்ல இருக்கிறது நல்லது, ஆனா போன்ல பைபிள் மட்டும் கிடையாது. எல்லார் போன்லயும் பைபிள் இருக்கும். என் போன்ல நிறைய பைபிள் இருக்கு, ஆனா போன்ல பைபிள் மட்டும் கிடையாது. ஆனா இந்த பைபிள்ல வசனம் மட்டும்தான் இருக்கு. அதனால மன்னாவை எதுல தேடணும்? நம்ம அதுல தேடிட்டு இருந்தா அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம் எங்க இருந்தோ நம்பர் எடுத்துட்டு போன வரமா, ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன், நீ மட்டும் என் கையில் கிடைச்ச. ஹாய் ப்ரோ. அப்பதான் நம்ம வசனம் பார்க்கலாம் அப்படி வரும். இதுதான் பிரச்சனை. இதுல வேற எதுவுமே வராது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு அது அந்த முக்கியத்துவம், ஜெபத்துக்கான முக்கியம். நான் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணணும், அங்க யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. கூட இருந்த சீஷர்களை துரிதப்படுத்துறாரு. ஏன்னா யோவானை விட்டா நேர நெஞ்சில வந்து படுத்துருவான். நீ போ, அங்க போ. துரிதப்படுத்தினாரா, ஃபோர்ஸ் பண்ணாராம். இது என்னோட பிரேயர் டைம், நான் ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி போறீங்களா?